உறவே உறவே வந்தாயே உயிராய் மனதில் நின்றாயே மழையே மழையே வந்தாயே மனதில் உயிராய் நின்றாயே ஒரு கடலில் வந்து சேர்ந்தால் மழை துளியும் கடலாய் மாறும் நீ யாரோ நான் யாரோ மனதாக இணைந்தோமே போதும் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து அசோக் சார் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கு மேலே அதையோட ஆர்டிஸ்ட் காஸ்ட் டெக்னீஷியன் சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் ரொம்ப கேரக்டர் பேஸ்டாக போகும்போது இந்த படத்தில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அழகப்பன் சார், ஜேபி சார், ஸ்வாதி, இதற்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாருக்கு அப்புறம். அண்ட் அனுபமா மேம், சென்ட்ராயன், டேனியல், கருணாகரன், ஸோ அண்ட் அஜய் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. I think Ashwin covered everybody and he didn't leave space for me to thank anyone. I agree with everything he said, and like Ashok sir put it, it's a Yadharthamana commercial film. It was lovely to work with my crush JP sir again and Anupama ma'am and everybody else. And the music director is of course the star of the evening. Thank you for your music, and I hope you all like our effort and enjoy the film. Thank you so much. ஜெனரலாக நான் நடித்த படத்தை நான் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நீங்கள் நிற்கும்போது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ரொம்ப ரேராக இது மாதிரி நான் நடித்த படத்தை ப்ரீவியூவில் பார்க்குறது. அசோக் வந்து டைரக்டருங்கிறது மீறி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் இருக்கிறதுனால சார் நீங்கள் படத்தை பார்க்கணும், உங்கள் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஜெனரலாக படம் பார்க்கும்போது இந்த குற்றங்கள் மட்டுமே கண்ணில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு தேட்டரில் போய் பார்த்தா தெரியாது. 120 ரூபா காசு கொடுத்துட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்தாக்கா சிரிக்கிறது, திட்டுறது என்ன வேணால் செய்யலாம், நம்மளுக்கு உரிமை இருக்குது. இந்த ப்ரீவியூவில் இருந்தால் கொஞ்சம் சங்கடம் இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் கண்ணு போய் சொல்லிடும், அது காமிச்சு கொடுப்போம், இந்த சங்கடம்லாம் இருக்கும். அதனால் ப்ரிவியூவே போகிறது கிடையாது. பட் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமும் தைரியமாக இங்கே வந்துட்டு ஸ்டேஜில் முன்னாடி நிற்கிறேன்னா படம் தரமாக இருக்கிற ஒரே காரணத்தினால, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ எல்லா புது டேரக்டருமே டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணணும் தான் தமிழ் சினிமாக்குள்ளே வருவாங்க. ஏன்னா துருவங்கள் 16, மாநகரம் அப்படின்னு நிறைய வித்தியாசமான படங்கள் தான் வருது. ஏன்னா திருப்பியும் ஏதோ யதார்த்தமான கமர்ஷியல் படம், திருப்பி பழைய மாதிரியே இங்கே பின்னாடி போயிட்டானா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை சார், சினிமாவில் தான் எது சொன்னாலும் கெட்ட விஷயங்கள் சொன்னால் உடனே போய் மக்களை போய் ரீச் ஆகுது, சினிமா தான் உலகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை கெடுக்கிறது சினிமா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நல்ல விஷயம் சொல்லி பார்ப்போமே, மாறுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறவன், ஒரு காலேஜில் நல்ல மார்க் எடுக்கிறவன் எப்படி எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணணும், ஒழுங்காக காலேஜ் போகணும், அப்போ தான் அவன் நல்ல மார்க் எடுப்பான். அது மாதிரி எல்லா படத்தையும் பார்த்தேன், எதெல்லாம் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் படமாக பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு யதார்த்தமான கமர்ஷியல் படம். திரி, நல்லா திரின்னு டைட்டில் வச்சுருக்கேன். திரியை பார்த்து திரி வச்சுட்டாங்களோ அப்படின்னு யோசிப்பீங்க. நான் முதல்ல திரின்னு வச்சேன், அதுக்கப்புறம் திரி வந்துருச்சு. அது திரி தின விளக்கு திரியா, வெடி திரியா அப்படின்னு ஒரு பல கேள்விகள். சார் இளைஞர்கள் தான் சார் திரி. அவங்க கரெக்டாக கொளுத்தணுன்றதான் என்னோட இது. எப்படி கொளுத்தணுங்க, அப்படி கொளுத்தணுன்றது கிடையாது. ஒரு எவ்வளோதான் காசு கொடுத்து குத்து விளக்கு வாங்கினாலும் 2 ரூபா திரி இல்லைன்னா அந்த குத்து விளக்கு மரியாதை கிடையாது. அது மாதிரி பட்டாசு வாங்குறோம், திரி இல்லைன்னா அந்த பட்டாசு கொளுத்தவே மாட்டோம். அப்போ பட்டாசு விலையா திரிக்கு விலையான்னு கேட்டால் பதில் கிடையாது. ஸோ இளைஞர்களை கொஞ்சம் தூண்டி விட்டுருக்கேன். அது ஏழப்பன் சார் சொன்ன மாதிரி தான். அடியோ இடியோ படம் வந்தது அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு படிப்பு நடுவாய் அச்சமின்றி வந்துச்சு, பைரவம் வந்துச்சு, எல்லாமே படிப்பு தான் சொல்றாங்க. உடும்பன் எவ்வளோ படம் இருக்கு, தீக்குச்சி 1000 படம் இருக்கு படிப்பு அப்படி சொன்னது. அதெல்லாம் நான் பார்த்துட்டதுனால இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீனாக வந்துருச்சு இதெல்லாம் எடுக்கக்கூடாது, அப்புறம் புதுசாக எடுக்கணும்னு இதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் விமர்சனத்துக்காக நான் வெயிட்டிங். எல்லாரும் விமர்சனம் பார்த்தா பயப்படுவாங்க, நான் விமர்சனத்துக்காக வெயிட்டிங். ஸோ அடுத்த படத்தை திருத்திக்கலாம் இல்லையா?